ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரஷார் லேக்ல இருக்கிற மிஸ்ட்ரி, அதாவது வருஷத்துல தொடர்ந்து தன்னோட இடத்த மாத்திட்டே இருக்கிற மிதக்கும் தீவை பத்தி பார்க்க போறோம். புல், மண்ணு, செடிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பல ஆண்டுகளாக வேர்களால் கட்டப்பட்டு மிதந்துட்டே இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் தான் இது. வேர்களில் இருக்கிற சின்ன சின்ன ஆக்சிஜன் பாக்கெட்ஸ் காரணமா இந்த ஐலாண்ட் லைட் வெயிட்டா இருந்து இது தண்ணி மேல மிதக்குது. இந்த ஐலாண்ட் அதோட பொசிஷனை மாத்திட்டே இருக்கும். பிரஷார் லேக் இந்தியாவின் இமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள மண்டி மாவட்டத்தில் இருக்கு. இந்த லேக் எப்படி உருவாச்சுன்னா, மகாபாரதம் டைம்ல பாண்டவாஸ் பிரதர்ஸ்ல ஒருத்தரான பீமன்னாலன்னு வில்லேஜர்ஸ் சொல்றாங்க. பாண்டவாஸ் கூட காட் கம்ருனாக் இருந்திருக்காரு. அவரை இப்போ இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மக்கள் கடவுளா வணங்குறாங்க. அவர் இந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட மிச்ச வாழ்க்கைய அங்கேயே வாழ போறதா சொன்ன உடனே பீமன் தன்னோட பலத்தை வச்சு அடிச்ச வேகத்துல உருவானதுதான் இந்த லேக்னு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. பிரஷார் லேக் பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கு. அது இங்க இருந்து வருஷக்கணக்கா மெடிடேட் பண்ண ரிஷி பிரஷாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த லேக்குக்கு அதான் பிரஷார் லேக்னு நேம் வந்துச்சு. பிரஷார் லேக்கை சுத்தி இருக்கிற வெதர் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரம் ஃபாக், ஸ்னோஃபால் இல்லைன்னா இடி இடிக்கிறதுன்னு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த லேக்கோட கலர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மிதக்கும் தீவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வேற என்ன டாபிக் நீங்க கேட்கணுமோ உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.